முத்தம்மா பாட்டி, முத்தம்மா பாட்டி. இந்த பாட்டி கிணத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏ முத்தம்மா பாட்டி, பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வேற ஏதாவது முடிவு எடுத்துறாதீங்க. இங்க வாங்க, சொன்னா கேளுங்க. பாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்க. வயசான காலத்துல எங்க வீட்டுல வேற வேலை பாக்கிய. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்கிட்டு வாங்க. இருக்க முடியலையே, வயசாயிட்டுதான் பேரு. என்ன வெயிட்டா இருக்காவே. ஐயோ பாட்டி தள்ளி போங்க. என்ன பண்றீங்க? உங்களை காப்பாத்த வந்து நான் உள்ள விழுந்துரும் போல இருக்க. ஐயா சொரியும் தையினாரே, காப்பாத்துப்பா. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம கிணத்துக்குள்ள விழுந்துருப்போம். என் முத்தம்மா பாட்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னல. உங்களை காணோன்னு உங்க வீடு, அங்க எங்க வீடு, எல்லா இடமும் கத்து கத்துன்னு கத்தி நாக்கு தொண்டை எல்லாம் பத்தி போச்சு. நீங்க என்னடானே இங்க அசால்ட்டா நின்னு கிணத்த வெடிக்க பாத்துட்டு இருக்கீங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா. என்னத்த மன்னிக்கிறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வீட்டுக்குள்ளே எப்பவும் கிளீன் பண்றதுதான். வெளியே என்னைக்காவது நேரம் இருந்தாதானே கிளீன் பண்ண முடியும். சும்மா தற்செயலா வெளியே வந்தேன். வீடு உள்ள நல்லா இருந்தது, வெளியே ஒரே குப்பையா இருந்தது. இந்த கிணத்துக்கிட்ட பாருங்க, ஒரே குப்பை. அதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணலான்னு வந்தேன். கிணத்தை சுத்தி கிளீன் பண்றீங்களா இல்ல கிணத்துக்குள்ள விழ போனீங்களா? பார்த்தா கிளீன் பண்ற மாதிரி தெரியல. பாதி உடம்பு வெளியே, பாதி உடம்பு கிணத்துக்குள்ள இருக்கு. உள்ள விழுந்து ஏதாவது ஆயிட்டுனா யார் பதில் சொல்றது? என் புருஷன் சேதுபதி கிட்ட அப்பவே சொன்னேன், யோ வயசான ஆளு என்னையா வேலை பாப்பான்னு. அவர்தான் பாவம் பரம்பரையா இங்கேயே இருக்காங்களான்ட்டாவ. நாங்க என்ன பரம்பரை ராஜா பரம்பரையா? என் மக்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்காங்க. அந்த பணத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நீங்க என்னடானா அங்கிட்டும் இங்கிட்டும் சும்மா கையை நீட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டால இதிய. இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான் அப்படி வேலை செய்யாமலாம் இருந்ததே இல்ல. என்கிட்டே வா, நான் எத்தனை தடவை பாத்துருக்கேன் தெரியுமா? சரி போனா போது வயசாயிட்டுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல உங்களை யார் இங்க வந்து இங்கெல்லாம் கிளீன் பண்ண சொன்னா? நான் சொன்னா கிளீன் பண்ண வேண்டியது எவ்வளவோ கிடக்குது. இன்னைக்கு என் மகளும் மருமகனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வருவாங்க. ஒருவேளை அவங்களும் புது வீட்டை பாக்கணும்னு என் சமந்தாரிங்க வந்தா வீட்டை எப்படி வச்சிருக்கோன்னு என்னை தான் தப்பா நினைப்பாங்க. வீட்டுக்குள்ள 1000 வேலை கிடக்கு. அதை விட்டுட்டு கிணத்தடி கிளீன் பண்ண வந்துட்டேன். இந்த பாருங்கம்மா, நீ இந்த இடத்த கண்டிப்பா கிளீன் பண்ணியே ஆகணும். இல்லனா ஓ கிளீன் பண்ணலனா நான் பேசுறதுக்கே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? என் புருஷன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அவருக்கு இருக்கு. ஏமாடி கோவப்படுறீங்க? நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா சரிங்க. இன்னைக்கு சொன்னா நாளைக்கு சரிங்க. என்னங்க அங்கிட்டு போ மாறி, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காது. என்னங்க என்ன வேணும்? என்னங்க, ஊர்ல இருந்து எங்க அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தான். சரி, அவங்க வீட்ல விசேஷம் வருதுல்ல, அதான் போன் போட்டான். அவன் நம்மளுக்கு 10,000 செஞ்சிருக்கான். நம்ம ஒரு 1000 ஒன்னா போட்டு 11,000 செஞ்சிருவோமா? மாறி காலையிலே வந்து பைசான்னு சொல்லாதே. நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அமைதியா இரு, நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம். என்னங்க, நீ நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பைசாவை ஃபோன் பேல அனுப்புங்க. நான் என் தங்கச்சிக்கு போட்டு அவளை மொய் எழுத சொல்லிடுறேன். என்ன செய்யணும் உனக்கு? உங்க வீட்டுல செஞ்ச ரூபாய் தூக்கிட்டு நீ எங்கேயா ஓடி போறேனா? நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குள்ள முறைக்கு அனுப்பியே ஆகணுமா? கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாது? என்னங்க, அதுக்கு இல்ல, நீங்க மறந்துடுவீங்கல்ல, அதான் சொன்னேன். சரி நியூஸ் படிங்க. என்னங்க என்ன இல்ல, இன்னைக்கு தேதி 30 ஆயிட்டு. காலையிலே உங்களுக்கு சம்பளம் ஏறி இருக்கும்ல, அதான் கொடுத்தீங்கன்னா பலசரக்கு கடை, காய்கறி கடை, பால்காரன் எல்லாருக்கும் கொடுத்துருவேன். இப்ப எதுக்கு காலையிலே பணம் நீ உசுறு எடுத்துக்கிட்டு இருக்க? சரி, பணம் வந்துட்டு இப்ப ஒரே நாள்ல காலி பண்ணணுமா? இன்னைக்கு ஒரு நாள் என் அக்கௌண்ட்ல இருக்கட்டுமே. நாளைக்கு கடைசியில 1000 ரூபாய் தான் மினிமல் பேலன்ஸ்ல போய் நிக்க போகுது. எதுக்கு கோவப்படுறீங்க? பணம் நமக்கு தேவைன்னா நம்ம பிள்ளைகிட்ட கேட்கலாம்ல, அவன்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிய. வாங்குற சம்பளத்துக்கு ஆர்டி, LIC, நகை, இது அது இதுன்னு சீட்டு போட்டு வச்சுக்கிட்டிய. அப்ப கையை பிடிக்க தானே செய்யும். சரி கோவப்படாதீங்க. அப்படி என்ன நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான்? இளையராஜா கேஸ் போட்டிருந்தாருல, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்களாம். என்னங்க, அப்படியா? அப்ப சோனிக்கு சப்போர்ட்டா வந்துட்டா? சோனிக்கு சப்போர்ட்டாவும் வரல, இளையராஜாக்கு சப்போர்ட்டாவும் வரல. கேஸ மெட்ராஸ்ல நடத்தணும்னு கேட்டாராம். மும்பையில தானே இப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸ்க்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த மனு தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்களாம். கேஸ் நடக்க தான் போகுதாம். சரிங்க, அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பேப்பர் எங்கிட்ட கொடுங்களேன், நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் போக மாட்டேங்குது. உனக்கு இதை பார்த்த புரியுமா? இதுல என்ன இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி படம் போட்டிருப்பான், அதை வச்சு புரிஞ்சுக்கலான்னு பாத்தியா? இதுல படம்லாம் இருக்காது, இங்கிலீஷ் பேப்பரு. இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கத்துதிய? போய் ஏதாவது கதை புக் இருக்கும், எடுத்து அதை படி. இல்லைன்னா பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்னு ஏதாவது போடுவான், அதை போய் பாரு. இங்க எல்லாம் தெரிஞ்சவ மாதிரிதான். கிட்ட உட்காந்தா மண்டை காய வச்சிருவா. என்ன கதை புக்க படிக்க சொன்னா வீட்டு டைரி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க? என்னங்க, கதை புக்கை விட இந்த வீட்டு வரவு செலவு டைரியில தான் நிறைய கதை இருக்கு. அதான் பாத்துக்கிட்டே ஒவ்வொன்றா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன 2 பேரும் ஒரே படிப்பா இருக்கு? வாங்க 2 பேரும் வாங்க. என்ன லேட்டா வரீங்க?
5 மணிக்கு வரேன் நீங்க, மணி என்னாச்சு? அப்பா, இவ கார் எங்க ஓட்ட விடுறா? கொஞ்சம் ஸ்பீடா வந்தாலே போதுங்க. ஸ்பீடை குறைங்கன்னு பயப்படுதா. இருங்க, அம்மா போய் 2 சேர் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் அத்தை, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மருமோளே, நீ இரும்மா, அவன் போய் எடுத்துட்டு வருவான். போப்பா, போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா. நீ அம்மா கிட்ட உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க. பெருமாள், அப்பா எங்கெல்லாம் உனக்கு வீடு பார்த்தேன் ஐயா, அங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கடைசியில இந்த வீட்டை போய் வாங்கியிருக்க. இந்த வீடு தான் வேணும்னு போயிருக்க. அப்படி இந்த வீட்டுல என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்பா, வீட்டை வந்து பாருங்கன்னு கூப்பிட்டேன், நீங்க வந்தீங்களா? வீட்டை பார்த்தா நீங்களே விடாதடா உடனே முடிச்சிடலான்னு சொல்லியிருப்பீங்க. நந்தவன கோட்டை, பேரே வித்தியாசமா இல்ல. யார்கிட்ட கேட்டாலும் அது இந்தியாவில தான் இருக்கான்னு கேட்காங்க. யாருக்குமே அப்படி ஒரு இடமே இருக்கிறது தெரியல. என்னங்க, அது நந்தவன கோட்டை இல்ல, நாகக்கோட்டை. ஆமா, நாகக்கோட்டை. என் பக்கத்துல இருக்க வீட்டுக்காங்கிட்ட விசாரிச்சேன். அவங்க சொல்லுதாங்க, அவங்க ஆச்சி தாத்தாலாம் அந்த ஊர் பக்கத்துல இருந்தா வந்தாங்களாம். அந்த காலத்திலேயே அந்த ஊருக்கு யாருமே போக மாட்டாங்களாம். புதுசா போறவங்கள அந்த ஊர்ல இருக்கிற நாகம் கடிச்சே கொத்திடுமா. என்னென்னவோ சொல்லுதாங்க. அங்க ஏதோ ஒரு இளவரசி பேயா சுத்துறதா இருக்கட்டும், அங்க ஒரு பெரிய பங்களா இருக்கான், அது சரியான பேய் பங்களாவா. எப்பா பெருமாள், நீ அதை எதையும் வாங்கலையே? அம்மா, தெரியுமா, இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. நீங்க சொல்றீங்களா பேய் பங்களா, அந்த பேய் பங்களா தான் வாங்கியிருக்கேன். பேயும்ல ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, ஏன் அந்த வீட்டை பேய் வீடுன்னு சொல்றாங்க தெரியுமா? எனக்கு எதுவும் தெரிய வேணாம்ப்பா. எப்ப நைட்டு நான் நிம்மதியா தூங்க வேண்டாமா? எனக்கு என்ன தெரியும், கடவுளே நீ அந்த வீட்டுக்கே போயிருப்பேன்னு. என்ன கேட்டா உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் பேய் பங்களா போய் வாங்கியிருக்க. அண்ணே, எனக்கு சொல்லுனே, பேரே வித்தியாசமா இருக்கு, நந்தவன கோட்டை. என்ன கதைனே? நந்தவன கோட்டையோட பேய் பங்களா. தங்கச்சி பயந்துட்டு போறா, சும்மா இரு. அண்ணி, உங்களுக்கு இடமே கிடைக்கலையா? பேய் பங்களா, பேய் பங்களாவே தான் வேணுமா? ஈசு, பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல, அந்த வீட்டுல தானே இத்தனை நாள் இருக்கோம். எங்க யாருக்காவது ஏதாவது ஆயிருக்கா? நல்லா தானே இருக்கிறோம். அதெல்லாம் அந்த வீட்டை யாரும் வாங்க கூடாதுன்னு பரப்பி விடப்பட்ட ரூமர்மா. நீ படிச்ச பொண்ணு தானே, நீ அதை நம்பினா எப்படி? அண்ணி, நிஜமாவே உங்களுக்கு அங்க பயமா இல்லையா? பயமா? ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு சொன்னாங்களா? ஏதோ ஒரு பெருசா த்ரில்லிங்கா இருந்தது. அந்த டிவிலலாம் சொல்லுவாங்க, இல்ல அப்பப்ப கேம்ப் போடுவாங்கல்ல, இந்த பேய் பங்களா, கடல் கன்னி, அது இதுன்னு. அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள போனோம். அப்புறம் பார்த்தா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல, செம போரிங். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பேயாவது பிசாசாவது எல்லாரும் ஏமாத்திருக்காங்கன்னு. அப்ப எல்லாரும் வயிறு அறிவானுங்க, ஐயோ இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு வந்ததே, இந்த பங்களா வாங்காம விட்டுட்டோமேன்னு. நீ சொல்றது என்னவோ சரிதான். ஆனா எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய சிட்டில தான் வீடு வாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீ என்னடானா சரியான வில்லேஜ்ல போய் வீடு வாங்கியிருக்க. அவன் சென்னை, மும்பை, பெங்களூர், காசு இருக்கிறவன் டெல்லின்னு வீடு வீடா பாத்துக்கிட்டு இருக்கான் எந்த வீட்டை வாங்கலான்னு. ஆனா நீ ரொம்ப வித்தியாசமான புள்ளதான்டா. அப்பா, நீங்க சொல்ற இடத்துலாம் எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. எப்படியும் வேலைக்குன்னு அங்க இங்க சுத்ததான் செய்யறோம். ஆனா எல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல அந்த வீட்டுல போய் தங்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நிம்மதியா இருக்கும். இப்ப புரிஞ்சுட்டு நீங்க எல்லாரையும் ஏன் கோவப்படுறீங்கன்னு. நாங்க மட்டும் போயிருக்கோம், அதானே கோபம். சரி, இப்பவே கிளம்புங்க, நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கு போலாம். வந்து 1 மாசம் தங்கி இருங்க. இல்ல பிடிச்சிருக்கா அங்கேயே இருங்க. அப்பா மட்டும் வேலைக்கு வந்துட்டு போகட்டும். எப்பா சாமி, ஆளை விடுப்பா. நீ பேய் பங்களாக்கு போனது இல்லாம எங்களையும் கூப்பிடுற? அப்படியே போனா கூட அம்மா சிங்கப்பூர் போலாமா, மலேசியா போலாமான்னு கூப்பிடுவானா? நந்தவன கோட்டைக்கு பேய் பங்களாக்கு போலாமான்னு கூப்பிடுறான். ஆளை விடுப்பா. அம்மா, அப்ப நான் அங்க இருக்கனே, என் பொண்டாட்டி இருக்காளே, உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா தான் இருக்கு. நானும் உங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் காத்துல விழவே மாட்டேங்குது. பெரிய பிள்ளைங்களாயிட்டீங்க, கல்யாணம் நடந்துட்டு. நாங்க சொல்லதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? இவ்வளவு சொல்லியும் நான் இப்படிதான் பண்ணுவேன்னு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அத்தை, நீங்க கோவப்படாதீங்க அத்தை. நீங்க கோவமே பட மாட்டீங்க. இப்ப என்னடானா சத்தமா பேசுறீங்க, மனசு ஒரு மாதிரி இருக்கு அத்தை. கோவப்படலமா? என் குணமே கோவப்படுற குணமே கிடையாது. நான் மட்டும் கோவப்படுறவளா இருந்தா உங்க மாமா கூட இத்தனை வருஷம் வாழ முடியுமா? ஒரு பையன்தான், நம்ம பிள்ளையும் மருமோளும் அங்க இருக்காவளே, என்ன செய்ய போறாவளோன்னு தான். நீங்க பயப்படாதீங்க அத்தை, நாங்க பத்திரமா இருப்போம். நீங்களும் வாங்க அத்தை. அங்க எங்க அப்பாவும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அவங்க 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியா ஒரே வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும். இல்லம்மா, இப்போதைக்கு இல்ல, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாரும் வரோம். ரஞ்சினி அம்மா. பாட்டி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன ரஞ்சினின்னு கூப்பிடுங்கன்னு. ரஞ்சினி அம்மா ரஞ்சினி அம்மான்னு என்ன உங்களுக்கே அம்மா ஆக்கிடுவீங்க போல. இருக்கட்டும்மா, என்ன இருந்தாலும் நீங்க எங்க முதலாளி. இதை பாருங்க பாட்டி, நாங்க இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். நீங்க பக்கத்துல இருக்கீங்க, நீங்க பாக்குற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறோம். சும்மா அம்மா கிம்மான்னு கூப்பிடாதீங்க, ரஞ்சினினே கூப்பிடுங்க. நீங்க எங்க இளவரசி,
எப்படி உங்களை மரியாதை இல்லாம கூப்பிட முடியும்? என்னாச்சு பாட்டி? அடிக்கடி பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு உலகத்துக்குள்ள போயிடுவீங்க போல. அது ஒன்னும் இல்லம்மா. பாத்தீங்களா, மறுபடியும் அம்மாங்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் உங்களை பேர் சொல்லி என்னால கூப்பிட முடியாது. உங்க அம்மா உங்களை விளக்கேத்த சொன்னாங்க. 6 மணி ஆக போகுதாம். இதோ போறேன் பாட்டி. அம்மா நீங்களே தான்மா. ரஞ்சினி, ரஞ்சினி, அப்பவே மணி 6 ஆச்சு, விளக்கேத்த சொல்லுன்னு சொன்னேன். இந்த முத்தம்மா பாட்டி சொல்லிச்சோ சொல்லலையோ, விளக்கு ஏத்துன்னு சொன்னவளையும் ஆளை காணும், ஏத்துன்னு சொல்ல போனவளையும் ஆளை காணும். 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டு அழுக போல. இது என்ன சத்தம்? யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்கு. பேய் சிரிப்பு மாதிரி வேற இருக்கு. அவ புருஷனை கூட்டிட்டு வெளியே போயிட்டா, இவர் வெளியே போயிட்டாரு. இந்த மருமோனை காணோம், இவளையும் காணோம், முத்தம்மாவையும் காணோம். சும்மாவே இந்த வீட்டுக்குள்ள நான் பயந்து நடந்துகிட்டு கிடக்கேன். வெளியே சொன்னா 7 வயசுல பயமான சிரிப்பாவேன் இருக்கேன். பேய் சிரிப்பு சத்த மாதிரிலாம் இருக்கு. மேலெல்லாம் எரியற மாதிரிலாம் இருக்கு. ஏன் தான் எரியுது? ஐயோ, நெருப்பு! அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. யார் அது? முத்தம்மா கிளவி நிக்கா. தூரத்துல இருந்து பார்க்க ரஞ்சினி மாதிரி இருக்கு. ஆனா போட்டிருக்க துணி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ரஞ்சினியே இப்படி துணி போட்டிருக்கா? அவ காலு கீழே ஏன் முத்தம்மா உட்காந்துருக்கா? என்ன நடக்குது? ரஞ்சினி, ரஞ்சினி!